வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோயம்புத்தூரில் டே இன் மை லைஃப் எப்படி இருக்குது? பீஸ்ஃபுல்லாக நம்ம ட்ராவலாக முடிச்சாச்சு. அதே போல் பீஸ்ஃபுல்லாக நம்மளோட இந்தியா ட்ரிப்புமே என்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு செடிகளை ஃபஸ்ட்டு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறேன். இங்கே எப்படின்னா ரொம்ப இப்போ நம்ம வீட்டில் அதை ஒரு கோடு மாதிரி போட்டு அப்படி மாதிரிலாம் வைக்கிறதில்ல. பக்கத்து வீடுகள் அந்த இடம் எல்லாமே சேர்த்து என்னென்னா அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வச்சு விட்டுறாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லா செடிகளுமே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் நிறைய இந்த பருப்பு கீரை, அது ஃபுல்லாக காடு மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள், அது பூராவே பருப்பு கீரை, அதுக்கு பருப்பில் போட்டு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூவு, அப்புறமா இந்த ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க, பிச்சிப்பூன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முளத்துக்காவது பூக்குது. அப்புறம் இந்த குண்டு மல்லி, இது குத்து செடின்னு சொல்கிறாங்க. அப்படியே நல்லா அந்த வாசம் இந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா யாருமே கடையில் போய் பூவே வாங்க வேண்டாம். ஏன்னா அந்தளவுக்கு பூத்து குலுங்குது. ஒரு வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு முளம் ஜாதி மல்லி, அப்புறம் குண்டு மல்லி, அப்புறமா இந்த முல்லைப்பூ அவ்வளோ எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. அப்புறம் இந்த 7 டே ரோஸுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது 7 நாளுமே பூக்கிற மாதிரி, அது சந்தன கலரில். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் 7 டே ரோஸ் இல்லை. ஸோ நாங்கள் வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் மாமியார் அதெல்லாம் வைக்கல. இந்த மாதிரி கீரை செடி, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ செடி, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் மருதாணி செடி இருக்குது. அதுக்கப்புறம் பப்பாளி செடி, ரோஜா செடி. ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெய்யும். எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா கேரளா பார்டர் கிட்ட, ஏன்னா பொள்ளாச்சி தாண்டி அப்படியே கேரளா போயிடும். ஏன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிறத விட இங்கே நிறைய மழை பெய்யும். இது பார்த்திங்கன்னா கோவக்காய் செடி, அதுக்கு ஒரு பந்தல் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. ஸோ அதில் நிறைய அப்படியே கோவக்காய், அது பார்த்திங்கன்னா பெரண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரண்டை. அப்புறம் இந்த சளிக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த ஓமவல்லி இலை, அப்புறம் தூதுவலை. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா காட்டு செடி மாதிரி அப்படியே வளர்ந்து நிற்கிது. அப்புறம் மணத்தக்காளி கீரை, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செடிகளெல்லாம் பார்க்குறதுக்கே. இந்த செம்பருத்தியோட இலை கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற செம்பருத்தி அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் இருக்கும். இந்த செம்பருத்தியோட இலை கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதே போல் வாழை மரமும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு இருக்குது. கடையில் நம்ம வாங்கவே தேவையில்லை. நம்ம வீட்டில் இலை இல்லைனா கூட பக்கத்து வீட்டில் போய் அறுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வாழை மரம். இதுதான் பார்த்திங்கன்னா மருதாணி செடி. நம்ம இன்னும் அடுத்த வாரம் போல் மருதாணியை பறித்து நம்ம கையில் வைக்கலான்ட்டு அவ்வளோ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மரம் வச்சுருக்காங்க. ஸோ முன்னை விட பார்க்கும்போது இப்போல்லாம் நம்ம ஊரில் இந்த செடிகள் அப்புறம் காய்கறி வைக்கிறது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்காங்க. நான் தான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, பூவெல்லாம் அவங்க கடையிலே வாங்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா செண்பக பூ சொல்லுவாங்க. இது செண்பக பூவில் இது வெள்ளை கலரில் இருக்குது. ஆரஞ்சு கலர் செண்பக பூவும் ஒன்று இருக்கும். அப்புறம் பாரிஜாத பூ, அது உங்களுக்கு காட்டுற இன்னும் பூக்களை. அப்புறம் இந்த பூவும் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த ஒரு இட்லி பூவாட்டு இருக்குது இது. அப்புறம் பன்னீர் ரோஸ். ஸோ இதுதான் நிறைய இந்த செடிகள். அப்புறம் செவ்வரளி, நான் யூகேயில் கூட இப்போ தான் இந்த செடி வாங்கி வச்சுருந்தேன். இது எப்படின்னா இந்த மாதிரி தாங்க வளரும் போது ஒரு நல்ல கிளையாக வருங்களா, ஒன்னொருத்தர் நல்லா உங்களுக்கு கொத்தாக பூ பூக்கும். சாமிக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நான் பிங்க்கும் அந்த ரெட்டும் தான் நிறைய எல்லார் வீட்லேயுமே இங்கேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் இது முல்லைப்பூ, ஒரு கொத்துலேயும் அவ்வளோ பூங்க. நல்லா உங்களுக்கு சாயந்தரம் போல் எல்லார் வீட்லேயுமே இது பூக்குது. நல்லா அதை பறித்து அதெல்லாம் அப்படியே கட்டி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1.5 முளத்துக்கிட்டே பூத்துறதுங்களா, நல்லா அவ்வளோ வாசம். அதனால் கடையில் இப்போல்லாம் முன்னாடிலாம் தெரு பூ அந்த பூவெல்லாம் வச்சு விற்பாங்க. இப்போ அதை பார்க்கவே முடியறதில்ல. எல்லாருமே வீட்டிலே இந்த செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய செடிகள். இதான் நம்ம வீட்டில் உள்ள செடிகள் எல்லாமே. அப்புறம் ஒரு குட்டி மாமரம் இப்போ தான் அப்படியே வளர்ந்துருக்கு. இன்னும் எதுவும் பெருசாக மரமாலாம் வரல. அப்புறம் இது நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அரநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, குட்டி நெல்லிக்காய், அதுவும் இருந்துச்சு. அப்புறம் நிறைய குட்டி அந்த ரோஸ்லேயே நிறைய குட்டி ரோசஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் முருங்கை மரம் நல்லா இருந்துச்சு.
இருந்துச்சு. இந்த முருங்கைக்கீரை கூட நாங்கள் பொறிச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு முருங்கை மரம். அப்புறம் வந்து கருவேப்பிலை மரம் வந்து நம்ம வீட்டிலலாம் இல்லை, வெறும்னே இந்த மரம் மட்டும் தான் வச்சுருக்காங்க. சரி நம்ம பக்கத்தில் நர்சரி போயிட்டு கொஞ்சம் செடிகளெல்லாம் வாங்கி வைக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். இந்த நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு சளி பிடிக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நெல்லிக்காய். நல்லா அப்படியே உப்பு மிளகா தூள்லாம் தடவி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பப்பாளி மரம் இன்னும் நிறைய இந்த செடிகள் எல்லாமே அடுத்து நான் வாக்கிங் மாதிரி எங்கள் ஸ்ட்ரீட் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த vlogல. ஸோ அவ்வளோ வந்து மரம் செடி அப்படியே ஒன்று இதாங்க நம்ம வீட்டு செடிகள் எல்லாமே. நம்ம வீட்டோட பேர் வந்து சர்வேஷ், அப்புறம் அவங்க தாத்தாவோட பேர், இதான் நம்ம வீட்டோட பேர். இன்றைக்கி நான் ஒரு 4 நாளாகவே யூகே டைமுக்கு தான் தூங்குறேங்களா, 2-3 மணிக்கு தான் தூங்குறேன் நைட்டுக்கே. காலையிலேயும் வந்து ரொம்ப லேட்டாக தான் எழும்புனானுங்களா. ஸோ எனக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து தலையில் வந்து ஹேர் ஸ்டைலை மாற்றலாம். ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து ஹேர் ஸ்டைல் யூகேயில் வந்து வச்சோம்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு பிரபுவோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி டவுனுக்குள்ளே போயிட்டு ஹேர் கட் பண்ணலான்ட்டு இது அக்கா எனக்கு கொடுத்தாங்க இல்லையா ஏர்போர்ட்டில், அதெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது அழகாக எங்கள் வீட்டில் வேஸ்ட் இல்லை, அதனால் ஒரு சட்டி எடுத்து ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து மாமியாரோட ஃப்ரெண்டு அவங்க பக்கத்தில் இருக்காங்களா, அவங்கள வந்து பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க. ஃபோட்டோ கன்சர்ட் நீங்களே டூர் போகிறதுலாம் vlog எடுத்துருக்கலாம்ல, டூர் எல்லாம் போவீங்களா நீங்களும் சேர்ந்து? எல்லாரும் தானே, நீங்கள் எல்லாருமே தானே எல்லாரும் சேர்ந்து தானே போவீங்க? எல்லா இடம் போயிட்டு வந்துட்டீங்க எல்லாரும். இவங்க எல்லாருமே வந்து எங்கள் மாமியார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்தா டூருக்கெல்லாம் போவாங்க. நிறைய ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு கோயில் புக் பண்ணிடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து கோயில் அப்புறம் எல்லா பக்கமும் போவாங்க. காசி, ராமேஸ்வரம், அப்புறம் வந்து ஷீரடி, அப்படியே அவங்க போகாத இடமே இருக்காது. அதனால் ஒரு மாதத்துக்கு ஒருக்க இவங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்லாமே இந்த டூரு லோக்கல் டூருன்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஆக்டிவாக இருந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க தனியாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு டூர் ஆக்டிவிட்டீஸில் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க, எல்லாருமே போவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எப்போவுமே மழை பெஞ்சு தள்ளுங்க, எப்போவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட். அது வந்து கேரளாவில் மழை பெஞ்சதுன்னா அப்படியே இங்கே நம்ம ஊர்லேயும் அடிச்சிடும். இன்றைக்கி பொட்டியை பொரிச்சிடலாமேன்னு எடுத்து எல்லாமே, நான் எதுவுமே ட்ரெஸ் எதுவும் வாங்கிட்டு வரல. நான் சொன்னாலிங்களா 2 செட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். மற்றது எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாமே வந்துருச்சு எல்லாமே. அப்புறம் மற்ற வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அதை மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் இப்போ யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போடுறீங்களா அப்பப்போ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லா பிள்ளைங்களும் இப்போ வளர்ந்துட்டாங்க. யார் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, என்ன சைஸு எல்லாமே எனக்கு மறந்துருச்சுங்களா. ஸோ அதனால் வந்து வெறும்னே வீட்டுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிச்சன் திங்ஸு, அப்புறமா வந்து அவங்க மாமியார் அவங்களுக்கு வந்து இந்த சும்மா அந்த பாடி வாஷு, அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் மட்டும்தான். அப்புறமா வந்து நிறைய எனக்கு அந்த பாத்திரங்கள் தான் கேட்டு நான் என் வீடியோ பார்த்துட்டு. ஸோ அதனால் வந்து அதில் மட்டும் அவங்களுக்கு அதெல்லாம் வாங்க தெரியாதுங்களா, விதமாக வாங்க தெரியாதுல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் ஐக்கியாவில் நான் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லாமே நம்ம பபிள் ட்ராப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, எதுவுமே ஒன்றுமே உடையில, எல்லாம் பத்திரமா சேஃப்டியாக வந்துருந்துச்சு. நான் சொன்ன அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐக்கியா அந்த குட்டி குட்டி துணி காய போட வைக்கிற அந்த கிளிப்ஸோடு இருந்துச்சு இல்லைங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கேரட் சருவது, அப்புறமா வந்து அந்த குட்டியாக அந்த கண்ணாடி ஸ்டோரேஜ் பாட்டில் மாதிரி வாங்கியிருந்தேன். எல்லாமே பிரித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் எல்லாமே சொன்னலைங்களா, அமேசானில் வந்துட்டு நான் போடுற அந்த டாப்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மிந்த்ரான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நார்மலாகவும் அமேசானில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் போட்டிருந்த சுடிதார்ஸ் ஒரு 3 சுடிதார் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், 2 ஃப்ராக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ட்ரெண்ட்ஸில் இங்கே கோயம்புத்தூரில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் போடுற ட்ரெஸ் எல்லாமே இந்த ட்ரெண்ட்ஸில் வாங்குகிற குர்த்திஸு அப்புறம் இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இப்போ நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே
எல்லாமே வந்து அதில் தான் இப்போ வாங்கி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். என்னாச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸும் நிறையா இருக்கும். நம்ம பாட்டுக்கு அங்கேயே தூக்கிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும், நிறைய பேக்கேஜ் ஆகிருக்கும். அதனாண்டி தான் ஹேர் கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க யூகேயில். அவங்க தான் நான் கூட ஒரு ஷாம்பு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதான் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அதை எடுத்து நான் இங்கே ஒரு 1 மந்த் இங்கே தானே இருக்க போகிறோம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை கொஞ்சம் லேசாக லீக் ஆகிடுச்சு அந்த பாட்டிலேருந்து, ரொம்ப இல்லை பெருசாக இல்லை, லேசாக மட்டும் லீக் ஆகிருந்துச்சு. ஏன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அந்த ஹேர் கலரெல்லாம் வந்து இதுவாகுது. அது இல்லாமல் இந்த ஜென்டிலான ஷாம்பு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஷாம்பு யூஸ் பண்ண பின்னாடி நல்லா ஸ்ட்ரைட்னர் பண்ண மாதிரி இருக்க முடியுமே. ஸோ அதனால் வந்து அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து நல்லா காணும். இந்த மாதிரி எல்லாம் உனக்கு வாங்கினா உடஞ்சிருமோன்னு பயம் இருக்கும். அது கொஞ்சம் நகர்த்துறதுனால கொஞ்சம் பரவாயில்லையா? பிரபுவோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்து காங்கேயத்துலேருந்து ஒரு கடை விட்டு, ஸோ அதான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் தூக்கு போசியில் போட்டு அது அப்புறம் அவங்க உள்ள சமைச்சது எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. நைட் அதுக்கு தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி ஊருக்கு வந்ததுலேருந்து நல்லா வேலைக்கு நல்லா தின்னு தூங்கிட்டு இருக்கிறேன். எந்த வேலையுமே செய்யறதில்ல, பயமாக வேற இருக்குது. ஐயோ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண டயட்டெல்லாம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து சொன்னீங்களா ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன். இது டவுனுக்குள்ளார லக்ஷ்மி மெதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த பியூட்டி பார்லர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஹேர் கட்டுக்கு வந்து இந்த பையன் தான் ரொம்ப நல்லா பண்ணி விட்டான். ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஹேர் கலர் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து இப்போ நல்லா ட்ரெண்டியாக இந்த ஒரு ப்ரௌன் கலரில் செலக்ட் பண்ணியிருந்தேன். எல்லாமே என் ஃப்ரெண்டு இருக்காங்க யூகேயில், சொன்னாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு எல்லாம் பண்ணலாமா எல்லாம் சொல்லி கேட்டுட்டு அப்புறம் இங்கேயுமே பிரபுவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. அதை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த எட்ஜில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அந்த கலரிங்கு. அப்புறம் இதான் இந்த என்னோடய ஹேர் கட்டு. இது வந்து ஃபுல் லேயர்ஸ் இது. அப்புறமா வந்து சைடில் வந்து கொஞ்சம் லேயர்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஏர் நெத்தி இல்லைங்களா, ஸோ அதுக்காண்டி வந்து அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதான் நம்மளோட ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணிவிட்டு அக்கா வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி அக்காவுக்கு வந்து பர்த்டே, பிரபுவோட அக்கா, அவங்க பேர் வந்து சிவசங்கரி. அதனால் வரும்போதே என்ன பண்ணோம், அங்கேயே ஆன்லைன்லேயே அங்கேயே பார்லர்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறமா அங்கே பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரசமலாய் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெஸ் தான் நான் அமேசானில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸில் இது ஒன்று. இது வந்து நான் வந்து 699 ருபீஸ் தான் எடுத்திருந்தேன். ஷாலு பேண்ட்டு ஃபுல்லாக செட்டாக எடுத்திருந்தேன். ஃபுல்லாக இது காட்டன் ட்ரெஸ் இது. ஸோ அதான் இன்றைக்கி நான் ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்து கேக் கட் பண்ணோம். நிறைய வீடியோக்கு வரவே எல்லாம் பயந்துக்கிறாங்க, வெக்கப்பட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தான் எல்லாருமே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி இது பண்ணுறேன். சங்கரி அக்கா அவங்களுக்கு வந்து ஒன்றும் இது இல்லை. மற்றவங்களாம் வந்து கேமரா தூக்குனாலே வந்து பயந்துடுறாங்க, ஐயோ யூடியூப்பில் போட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் கேக் கட் பண்ணுறது அப்படின்னாலே. அப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாமே கேட்டு பார், என் வீட்டு தென்னங்கேற்றை இப்போதே கேட்டு பார், என் நெஞ்சை சொல்லுமே, உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார், உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டு பார், உன் வீட்டு தென்னங்கேற்றை ஒவ்வொன்றாய் கேட்டு பார், என் பேர் சொல்லுமே. போதும் 2 சுகர் மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு. ஒரிஜினல் வாய்ஸஸ் நிறைய கட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. ஸோ அதான் நிறைய ஒரிஜினல் வாய்ஸஸாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எப்படி இருக்குது மினி வ்ளாக்ஸ் வந்து நான் 2-3 வ்ளாக்ஸ் கிட்டே அப்லோட் பண்ணுறேன். அதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் லேட்டராக சொல்லுங்கள். இது வந்து செண்பகப்பூ. இது சங்கரியக்கா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பூத்தது. நிறைய கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு கூடை நிறையாவே. ஸோ அதை என்ன பண்ணோம், அப்படியே கட்டி வச்சுருந்தோம். அவ்வளோ மனமாக இருக்குங்க. அதுவும் இந்த செண்பகப்பூவில் இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த வெள்ளைப்பூ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது. இது ஆனால் ஒத்தப்பூவை வைக்கிறதா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இது வந்து கட்டி வைக்கிறத ஒத்தப்பூவை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு இந்த செண்பகப்பூவோட ஸ்மெல் பிடிக்குமா, நீங்கள் இதை வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செண்பகப்பூவோட அந்த ஸ்மெல்லு.
அப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த ஈச்சனாரிக்கு இவங்க நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறவங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த உப்பு கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இனிப்பில் வந்து இலை கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. வாழை இலை நறுக்கி அதில் வந்து நம்ம தேங்காய் வெல்லமெல்லாம் போடுவோம்ல, அது ஒரு இது. அப்புறம் இது வந்து நம்ம உப்பு கொழுக்கட்டைக்கு அதுக்கு வணக்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இட்லி அரிசி ஊற போட்டு மிக்சியில் அரைச்சிட்டாங்க. அப்புறமா இந்த கடுகு தேங்காய் எண்ணெயில் எல்லாமே செஞ்சுருந்தா நல்லா அவ்வளோ மணமாக இருந்துச்சு. அதில் வந்து கடுகு உளுந்து அப்புறம் வரமிளகா நல்லா பொடி பொடியாக அப்புறம் வெங்காயம் எல்லாமே நல்லா வணக்கிட்டு அப்புறம் அந்த மாவும் போட்டு நல்லா கிண்டிட்டாங்க. ரொம்ப நல்லா வாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இனிப்பு கொழுக்கட்டை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. நம்ம நார்மலாக இலையில இது அவிக்கிறத விட இந்த இலையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த உப்பு கொழுக்கட்டைக்கு அரைச்ச மாவுலேயும் இந்த மாதிரி தட்டிட்டாங்க. அதில் தேங்காய் இந்த வெல்லம் அப்புறம் ஏலக்காய் தட்டி இந்த மாதிரி பூர்ணமாட்டம் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இட்லி பாத்திரத்தை ஒரே ஒரு இட்லி தட்டு வச்சோம் அப்படின்னா நிறைய இலை வச்சுக்கலாம். அதனால ஒரு நல்ல ஒரு மணமாக இருந்துச்சு. அந்த வாழை இலையோட வெந்து வரும்போது நார்மலாக நம்ம பூர்ணத்தில் வைப்போம் அந்த மாதிரி அவிக்கிறத விட இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எப்படின்னா சாயந்தரத்துக்கு வந்து அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. அதாவது நைட்டுக்கு டின்னர் இது சமைச்சு வச்சுருவாங்க. ஒரு 5 மணி போல எங்களுக்கு வந்து செஞ்சு வச்சுருவாங்க. இல்லை ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல வேணுன்னா ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிலாம் ஹாட் பாக்ஸில் அந்த மீந்த மாவு நம்ம ஜிப்லாக் பேக் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதில் கொஞ்சம் மாவு போட்டு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அவிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இதாக இந்த மாதிரி தான் ஒத்தையை வைப்பாங்க. இந்த செண்பக பூ எப்படி இருக்குது, நம்மளோட ஹேர் கலர் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து ஹேர் கலர் நல்லா இருக்குன்ட்டு. இந்த ஈச்சனாரி கோயில் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ். எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஏரியாவில் அப்படியே கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அப்படியே ஒரு ஸ்லோ டவுன் ஆயிரும் வண்டி. ஏன்னா அந்த பிள்ளையரை பார்க்காம யாருமே கிராஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸ். நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு இந்த கோயிலுக்கு தான் போனேன். அப்புறம் என்ன சர்வேஷ் மாதமாயிட்டு அப்புறம் வளகாப்பு இது மாதிரி எந்த விசேஷம் நடந்தாலுமே சரி ஃபஸ்ட்டு வந்து ஈச்சனாரி கோயிலுக்கு தான் போவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கோயில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இந்த ஏரியாவில். நான் வெள்ளை இருக்கிற மாலை தான் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அது வாங்கிட்டு அப்புறம் அக்கா அவங்க வந்து தம்பிக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க, அருகம்புல் அப்புறம் வந்து இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பூவும் கொடுத்துட்டு நாங்கள் அபிஷேகத்துக்கே போயிட்டோம். அபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு எனக்கு அதுக்குள்ளே கோயில் எடுக்கலாமான்ற ஒரு டவுட்லேயே இருந்துச்சு, அதனால் எடுக்கலை. அப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் இந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா சாப்பாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி பச்சடி ஒரு வேளை ஏதாவது விதவிதமாக சமைச்சிருவாங்க. சாப்பிட்றது அப்புறம் தூங்குறது அப்புறம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகிறது. அப்புறம் பசங்க வந்து பிரபுவோட ஃப்ரெண்டு வீட்டில் பசங்க இருக்காங்க, விளாண்டுட்டு வருவாங்க. அப்புறம் வீட்டில் ஏதாவது ட்ராயிங் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்து டைம் போயிட்டுருக்கு. அங்கே நிற்கிறது வந்து என்னோடய பிரதர் அது. அப்புறம் என்னோடய அம்மா அவங்களும் வந்திருந்தாங்க. சொன்ன இல்லைங்களா, யாருமே வந்து வீடியோ எடுத்தாலும் அலறிடிச்சு ஓடிடுறாங்க. அவங்களும் வந்து இங்கே வந்துட்டாங்க. என் பிரதர் வந்து 2 நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஹாலிடே கிடையாது, பாப்பா தம்பியை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்கள் அம்மாவும் இங்கே தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் தான் இருந்தோம் சொல்லியிருந்தேன். எங்கள் பாட்டி இருந்தப்போ அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ எங்கள் பாட்டி இருந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவோட ஊருக்கே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய பிரதர் வந்து அப்ராடில் தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ தான் வந்து சென்னையில் வேலை கிடச்சிருச்சு. இப்போ வந்து சென்னையில் தான் இருக்க போகிறாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டு எங்கள் மாமியாரும் எங்கள் அம்மாவும் நல்லாவே வந்து நல்லாயிருக்கும், சிங்க் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே பேசிக்கிறது. ஸோ அது மாதிரி இருந்துக்குவாங்க. அதனால் வந்து எப்போவுமே நான் எப்போ வந்தாலுமே சரி மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் தான் இருப்பேன். நான் வரேன் அப்படின்னாலே கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. அப்புறம் நான் இங்கே இருந்துட்டு அப்புறம் நான் கிளம்பும்போது அப்புறம் ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து பழனிக்கு தான் கிளம்புறோம். ஸோ அதுக்கு தான் வந்து எங்களுக்கு காலையிலக்கு சப்பாத்தி அப்புறம் தக்காளி தொக்கு அப்புறம் புளி சாதம் அப்புறம் தயிர் சாதம் பருப்பு சட்னி அப்புறம் கொத்தமல்லி சட்னி இது எல்லாமே வந்து காலையிலே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. 4-3 மணிக்கு வந்துட்டாங்க. வந்து எல்லாமே வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி கட்டு சோறுலாம் கட்டி ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் காலையில் வந்து ஒரு 7 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். கிளம்பிட்டு நாங்கள் இங்கே வந்து நடந்து தான் போகிறோம். சரி எங்கள் மாமியார் அம்மா அவங்கள வந்து ரோப் காரில் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதங்களா, அதனால் வந்து காற்று நல்லா சரியான காற்றுங்களா, அதனால் வந்து ரோப் கார் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் விஞ்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே மலை மேலே நடந்தே போயிட்டு நடந்தே வந்து பசங்களுமே தான் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்து எல்லாம் ஏற்றி இறக்கியாச்சு. பாப்பாலாம் கொஞ்சம் அப்படி இந்த கிளைமேட்டுக்கே கொஞ்சம் அவங்க டயர்ட் ஆவாங்க. ஆனால் எப்படியும் கிளம்பிட்டு எங்கள் வீட்டில் மழை பெஞ்சிட்ருக்குங்க. அதான் பயங்கரமாக தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஊருக்கு வரோம் அப்படின்னாலே இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னாலே பெரிய ஒரு டூர் பிளான்லாம் பண்ண மாட்டேன். நிறைய வந்து கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஸ் கூட இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மெமரிஸ் தான். இதான் வந்து லோகேஷ் சங்கரி அக்கா அவங்களோட பையன். இப்போ தான் வந்து அவன் இன்ஜினியரிங் இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு அவன் வந்து இப்போ ட்ரிச்சியில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இப்போ தான் அவனுக்கு ரீசெண்டாக வந்து இப்போ தான் 1 மந்த் ஆச்சு ஜாப் கிடைச்சி
வந்துச்சு. திருச்சியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ அவனும் வந்து பழனி போகிறதுக்கு அவனுக்கும் நேர்த்தி கடன் இருக்குது, வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவன் வந்து திருச்சியிலேருந்து அப்படியே கோயம்புத்தூர் வந்துட்டான். ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து ஒரே காரில் போய்கிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். உடுமலை தாண்டி அப்படியே பழனிக்கிட்ட போயாச்சு. பழனியும் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போன கோயில் இது. என் கல்யாணம் வந்து திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு. காலையில் கல்யாணம் முடிஞ்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு கோயம்புத்தூர் கிளம்பி நாங்கள் வரோம். திருப்பரங்குன்றத்தில் பழனி வழியாக தான் வருவோம். அப்போ பழனி வழியாக வரும்போது அப்படியே அங்கே ஒரு பிரேக் ஜேர்னி எடுத்தோம். சும்மா சாதாரண பிளான் பண்ணலை, அப்படியே இறங்கி அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பழனியில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து பழனிக்கு இறங்கும் போது இங்கே நல்லா இருந்துச்சு. கம்மங்கூழ் விற்றுட்டு இருந்தாங்க அந்த அக்கா. அப்புறம் லெமன் சோடா, சர்பத் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணி பாப்பாலாம் ஒரே வாந்தி, செம வாமிட்டு. கொஞ்சம் லேசாக அவளுக்கு ஃபீவராக வேறு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ வந்துட்டா. ஆனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த கீரைகளை தண்ணி தெளிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு வாட்டர் பாட்டிலில் வாங்கி தண்ணி தெளித்து மேலே கூப்பிட்டு போனோம். அவங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கா பசங்களுக்கு, அதனால். ஐயோ சரியான கூட்டங்க. நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டோங்களா, அவ்வளோதான் கூட்டம். ஐயோ எல்லா பக்கமும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு நான் மலை ஏறினது வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மலை படி ஏறி நான் சாமி கும்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் 2-3 தடவை. ஆனால் ரோப் காரில் தான் வந்திருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப நாள் கழித்து நடந்து சாமி கும்பிட்டது. லோகேஷ்க்கு வந்து அரிசி கொடுத்துருந்தாங்க. நிறைய இங்கே வந்து வீடியோஸ் வந்து அலோடு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருப்பேன். நிறைய குரங்கு சரியான சேட்டை, எல்லார்ட்டும் நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது. அப்புறம் நல்லா இருந்துச்சு அந்த குரங்கு பண்ணுற சேட்டையை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லோகேஷ்க்கு வந்து அரிசி வந்து துலாபாரம் கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு இடைக்கிட அரிசி வந்து தொராசில் உட்கார வச்சு அதுக்கு வந்து அரிசி நேர்த்திக்கடன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உருன்னு சொல்லுவாங்க, சும்மா அதை உண்டியில் போடுறது. ஸோ அது ஒன்று பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி நம்மளோட பழனி ட்ரிப் இதே முடிஞ்சது. நம்ம பாப்பி பார்த்திங்களா, கிடச்ச இடத்துலலாம் படுத்த மேனிக்கே தான் இருந்துச்சு, தூங்கிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் லோகேஷ் தான் பாவம், அதை ஃபுல்லாக மேலே ஏறி இறக்குற வரைக்கும் அவன் தான் அவளை அழகாக உட்கார வச்சு அவளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து சாப்பிடவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் புளிசோறுலாம் கொண்டு வந்திருந்தோம், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தெம்பாயிருச்சு. அதுக்கப்புறமா படியிலேருந்து இறங்கி வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே பழனிலே வந்து கொஞ்சம் தோசை ஒன்று வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி பிளான் பண்ணோன்னா, வாரத்துக்கு ஒரு வந்து ஏதாவது ஒரு கோயில் பிளானாக இருக்கும். அப்புறம் வந்து பிரபுவோட அந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க வீட்டுக்கெல்லாம் போவார். ஸோ அது வந்து ஏதாவது போவார். அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு பசங்க, இந்த ஏஜில் உள்ள பசங்க யாராவது இருக்காங்கன்னா அங்கே கொண்டு போய் பசங்களை ட்ராப் பண்ணுறது. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் வந்து எனக்கு என்னென்னா, நான் சமைக்கவே கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அது மட்டும் தான் என்னோடய பெரிய எதிர்பார்ப்பே. அதை தான் நான் சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம அங்கே ரொட்டீனாக வீட்டு வேலை செஞ்சுட்டே இருப்போம், சமைக்கிறது, மெனு, இந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு ரெஸ்ட்டு வேணும். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். வெளில சுற்றி பார்க்குறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது என்னங்க இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடம் பார்த்திங்கன்னா சென்னை பெரிய தீம் பார்க் இருக்கும், மால் இருக்கும், இல்லைனா வந்து ஊட்டி, கொடைக்கானல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஹில் ஸ்டேஷன்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. அங்கே என்ன இருக்கும், மலையில் தான் இருக்கும். நம்ம இருக்கிறதும் மலை தான், அங்கே இல்லாத பூ தான், அப்புறம் கிளைமேட்டு, இது மூணுமே எனக்கு வேண்டாம். நான் அதெல்லாம் வந்து அங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிறங்காட்டி எனக்கு அது பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து எனக்கு ரிலாக்ஸ்டாக அப்படியே வீட்டில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே எனக்கு என்ஜாய் பண்ணது. அது மாதிரி அந்த நடந்து போகிறது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப ஹெக்டிக்காக போய் அதை ட்ராவல் பண்ணி அதை போய் நிறைய அப்படி தான் பண்ணுவோம். காலையில் எந்திரிக்கணும், அதை போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணுவோம். எனக்கு அது வந்து பிடிக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் நமக்கு ஹாலிடேவே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அங்கே இங்கே போகிறோம், நம்ம வந்து ரஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஹாலிடே கண்டிப்பாக வந்து ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் எங்கே போனாலுமே சரி ரிலாக்ஸ்டாக வந்து இப்போ ஓகே இன்றைக்கி எதாவது படம் பார்க்குறோமா, படம் பார்ப்போம், அன்றைக்கி தான் பிளான் பண்ணுவேன். சரி ஓகே இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது கோயிலுக்கு போகலாமா, சரி ரிலாக்ஸ்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஸோ இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் மக்களுக்கு. சூப்பர். காலையில் எடுத்துருந்தீங்கன்னா பல இருக்கு கடை. இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் கலைச்சி சொங்கி போச்சு. விடுங்கண்ணா. ஏன்னா போட போறீங்களா? ஆமாம் ஆமாம்.
பழனியில் ரொம்ப ஃபேமஸ் இந்த கொய்யாப்பழம் தாங்க. அவ்வளோ ஒரு இனிப்பாக அந்த தோப்புக்குள்ளேருந்து பறித்து கொண்டு வந்து விற்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் வர வழி ஃபுல்லாகவே அந்த கொய்யாப்பழம் அவ்வளோ நல்லா சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு இன்றைக்கி vlog? ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூவாக அடுத்த vlogல நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பட் மினி vlogல உங்களுக்கு அப்பப்போ நான் உங்களை மீட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் வீடியோ நான் செக் பண்ணுவேன். மினி vlogs பற்றி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ண வரேன். டாடா, பாய் பாய்.